everyone, welcome back to my channel English with Jennifer. So, இன்னைக்கு நம்ம லெக்சர்ல என்ன பார்க்க போறோம்னா verbs பத்தி தான் பார்க்க போறோம். Already last classல நம்ம verbs பத்தி பார்த்திருப்போம். அதாவது helping verbsனா என்னது and helping verbsல different types of verbs பார்த்திருப்போம். அதுக்கு அடுத்து இருக்கிற லெக்சர்ல usage of helping verbs பார்த்திருப்போம். அதாவது is, am, and, was, were, have, has and had. So, இன்னைக்கு லெக்சர்ல நம்ம எதை பத்தி கவர் பண்ண போறோம்னா main verbs. அதாவது verbsல ரெண்டு டைப் இருக்கு. First is your helping verb and main verb. So, இன்னைக்குள்ள லெக்சர்ல நம்ம main verb தான் கவர் பண்ண போறோம். So, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்குள்ள லெக்சர்ல போகலாம். So, இப்போ பாருங்க last lecturesல already நான் சொன்ன மாதிரி நம்ம cover பண்ணிப்போம் helping verbsனா என்னது and what are the different types of helping verbs and then நான் சொல்லிருந்தேன் verbs மெயினா உங்களுக்கு two typesல இருக்கு. First is your helping verb and second is your main verb. So நம்ம already ஒரு தடவை categorize பண்ணிக்கோ, இருந்தாலும் ஷார்ட்டான ஒரு recap பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க helping verbs. As I said verb ரெண்டு டைப்ல இருக்கு, helping verb and main verb. So இந்த helping verbல பாத்தீங்கன்னா நீங்க doங்கிற இந்த helping verb இருக்குது. Next பாத்தீங்கன்னா your auxiliary verbs. உங்க auxiliary verbsல தான் நம்ம is, am, are, was, were, has, have and had cover பண்ணும். அடுத்து பாத்தீங்கன்னா model auxiliaries cover பண்ணும். அதாவது can, must, could, would. இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் லெக்சர்ல கவர் பண்ணிப்போம். லைக் இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணணும், எந்த டைம்ல யூஸ் பண்ணணும் and helping verbs நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு புரியாது இப்போ நீங்க டைரக்டா இந்த லெக்சர்ல வந்திருந்தீங்கன்னா. ஸோ நான் லிங்க் லாஸ்ட் லெக்சருக்குள்ள லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன், நீங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹெல்பிங் வேர்ப்ஸ்க்கு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட மெயின் வேர்ப். மெயின் வேர்ப் பாத்தீங்கன்னா டோட்டலா ரெண்டு டைப்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இஸ் யுவர் ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அண்ட் செகண்ட் இஸ் யுவர் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். Transitive and intransitive verbs na என்னன்னு இப்போ பார்க்கலாம். So அதுக்கு முன்னாடி நான் ரெண்டு விஷயம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணனும். doங்கிற இந்த helping verb and haveங்கிற இந்த helping verb. இந்த ரெண்டு verbயுமே நம்ம helping verb and main verb ரெண்டாலையுமே கன்சிடர் பண்ணலாம். அதாவது helping verb and main verb do and have. இது உங்க main verbலயும் வரும் and helping verbலயும் வரும். So confuse ஆகாதீங்க. Do and have will come in your main verb as well as in your helping verb. So இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம helping verb அதாவது main verbsக்குள்ள ரெண்டு டைப்ஸையும் கவர் பண்ணலாம். So இப்போ வாங்க transitive verb னா என்னதுன்னு பார்க்கலாம். Transitive verb னா என்னது டெஃபினிஷன் பார்க்கலாம். Express an action that passes over from the subject to the object. அதாவது நம்ம verb நாலே பார்ப்போம். What is a verb? Verb is an action word. Verb குள்ள first lectureல நான் சொல்லிப்பேன். Verb is an action word. அதாவது action இல்லனா உங்களோட எனர்ஜி எங்கெல்லாம் யூஸ் ஆகுதோ அந்த எந்த வேர்டை நீங்க எனர்ஜியை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றீங்களோ டெனோட் பண்றதுக்காக யூஸ் பண்றீங்களோ அதுதான் நீங்க verb-ன்னு சொல்வீங்க. சோ பாருங்க transitive verb-னா என்னது expresses an action ஒரு ஆக்ஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணும் that passes over from the subject to the object. அதாவது அந்த ஆக்ஷன் சப்ஜெக்ட்ல இருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸ் ஆகுது. இங்க பாருங்க from subject to the object. அதாவது இந்த ஆக்ஷன் வேர்டுக்குள்ள ஆக்ஷன் வேர்ட் சப்ஜெக்ட்ல இருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸ் ஆகுது. சோ அதுதான் நம்ம transitive verbன்னு சொல்லுவோம். இப்போ ஒரு verb இருக்கு, இப்போ நீங்க ஏதாவது பண்றீங்கன்னா அது சப்ஜெக்ட்ல இருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு மூவ் ஆகுது. அதாவது இப்போ சப்போஸ் இமேஜின் பண்ணுங்க, நான் இப்போ ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு I kicked the ball. இப்போ I உங்களோட சப்ஜெக்ட், kicked உங்களோட verb, ball உங்களோட ஆப்ஜெக்ட். சோ நான் ஆக்ஷன் அப்ளை பண்றேன். எதுக்கு ஆக்ஷன் அப்ளை பண்றேன்? பால்க்கு. என்ன ஆக்ஷன் அப்ளை பண்ணிக்க? கிக். சோ ஆக்ஷன் எங்க இருந்து எங்க வரைக்கும் மூவ் ஆயிருக்கு? எனக்கிட்ட இருந்து, அதாவது சப்ஜெக்ட்ல இருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு மூவ் ஆயிருக்குது. சோ அதுதான் உங்களோட transitive verb. Transitive verb in simple sentence னா என்னது? சிம்பிள் வேர்ட்ஸ்னா என்னது? ஆக்ஷன் சப்ஜெக்ட்ல இருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு மூவ் ஆகுது. அடுத்து பாருங்க, இப்போ ஒரு verb transitive verb-ஆ இல்லையான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? To detect whether a verb is transitive, அதாவது அந்த verb transitive-னா ask the verb in the given sentence. அதாவது verb கிட்ட நீங்க ஒரு question கேட்கணும். என்ன question கேட்கணும்? What or who. What or whom. இந்த क्वेश्चन நீங்க சென்டென்ஸ்ல இருக்க verb கிட்ட கேட்டிங்கனா, அதாவது what or whom னு கேட்டிங்க and உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் கிடைச்சிட்டுனா அந்த verb உங்களோட transitive verb. And if you receive an answer then the verb is a transitive verb.
அடுத்தது பாருங்க. ஸோ இப்போ மெயினா நம்ம 2 ரூல்ஸ் கவர் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா ஆக்ஷன் வந்து சப்ஜெக்ட்ல இருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸ் ஆனா அது ட்ரான்சிட்டிவ் verb and whether the verb is transitive or not அதை நம்ம எப்படி டிடக்ட் பண்றது? சென்டென்ஸ்ல இருக்க verb கிட்ட நம்ம क्वेश्चन கேட்கணும் what இல்லனா whomனு and அதுக்கான ஆன்சர் கிடைச்சிட்டா அந்த verb வந்து உங்களோட transitive verb. and எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, this is the most important point. இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குதுன்னா ஆப்ஜெக்ட் வந்து அதுல மஸ்டா இருக்கணும். Object is must in the sentence. அதாவது transitive verb, அதாவது transitive verb குள்ள சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னா அந்த சென்டென்ஸ்ல வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து மஸ்டா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா சென்டென்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு subject plus verb plus object. இதுல வந்து உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து must. So transitive verb குள்ள இந்த சென்டென்ஸ்லயுமே ஆப்ஜெக்ட் இருக்கணும். So ஆப்ஜெக்ட் இல்லனா அது transitive verb கிடையாது. So எந்த சென்டென்ஸ்லனா ஆப்ஜெக்ட் இருக்குதோ அதுதான் உங்களோட transitive verb. பட் டைரக்டா இருக்குதுன்னு நீங்க அஸ்யூம் பண்ண முடியாது. இந்த ரெண்டு ரூலுமே அது ஃபாலோ ஆகணும். That is action வந்து சப்ஜெக்ட்ல இருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸ் ஆகுது and நீங்க what இல்லனா whomங்கற क्वेश्चन கேட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கணும். So அப்பதான் அது கம்ப்ளீட்டா வந்து உங்களோட transitive verb ஆகும். and transitive verbல எப்பவுமே சென்டென்ஸ்ல வந்து ஆப்ஜெக்ட் வந்து must, அது required. சில எக்ஸாம்பிள்ஸ் கவர் பண்ணா உங்களுக்கு கிளியரா புரியும். இங்க பாருங்க, the gardener was sowing seeds. the gardener வந்து உங்களோட சப்ஜெக்ட், was sowing வந்து உங்களோட verb and seeds வந்து உங்களோட ஆப்ஜெக்ட். இப்போ பாருங்க, gardener என்ன பண்றாரு? சோ பண்றாரு. என்னது சோ பண்றாரு? சீட்ஸ் சோ பண்றாரு. சோ ஆக்ஷன் எங்க இருந்து எங்க பாஸ் ஆயிருக்கு? சப்ஜெக்ட்ல இருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து உங்களோட ஆக்ஷன் வந்து பாஸ் ஆயிருக்குது. சோ இததான் வந்து நம்ம transitive verb ன்னு சொல்லுவோம். இல்லனா இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம இங்க அப்ளை பண்ணிட்டோம். செகண்ட் ரூல் பாருங்க, what இல்லனா whomங்கற அந்த क्वेश्चन கேட்கணும். what was the gardener sowing? இப்போ நம்ம क्वेश्चन வந்து sowing க்கு கேட்கணும், அதாவது verb க்கு கேட்கணும். who was sowing the seeds? the gardener was sowing the seeds. இப்படி கூட நீங்க சொல்லலாம். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, my father drove the car. my father இது வந்து உங்களோட சப்ஜெக்ட், drove வந்து உங்களோட verb, the car வந்து உங்களோட ஆப்ஜெக்ட். இப்போ பாருங்க, father வந்து சப்ஜெக்ட். சோ father என்ன ஆக்ஷனை பாஸ் பண்றாரு? காரை வந்து டிரைவ் பண்றதுக்குள்ள ஆக்ஷனை கவர் பண்ணிக்காரு. சோ my father drove the car, அதாவது டிரைவ் குள்ள பாஸ்ட் டென்ஸ் தான் drove. சோ என்ன ஆக்ஷன் அப்ளை ஆயிருக்கு? டிரைவிங் குள்ள அப்ளை இருக்குது. ஆனா இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது. சோ எங்க அப்பா தான் காரை டிரைவ் பண்ணாரு. சோ ஆக்ஷன் ஆஃப் டிரைவிங் is been passing from the subject to the object. So who drove the car? question கேட்கணும்னா நீங்க எப்படி கேட்பீங்க? who drove the car? my father drove the car. I hope உங்களுக்கு செகண்ட் எக்ஸாம்பிளும் புரிஞ்சிருக்கும். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, ருச்சிதா dropped the pen. ருச்சிதா வந்து உங்களோட சப்ஜெக்ட், dropped வந்து உங்களோட verb, the pen வந்து உங்களோட ஆப்ஜெக்ட். இப்போ பாருங்க, ருச்சிதா கிட்ட இருந்து பென்னுக்கு வந்து ஆக்ஷன் மூவ் ஆயிருக்கு. அதாவது ருச்சிதா என்ன பண்ணிக்கா? பென்னை கீழே டிராப் பண்ணிட்டா. சப்ஜெக்ட்ல இருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து உங்களோட ஆக்ஷன் வந்து பாஸ் ஆகுது. அதாவது சப்ஜெக்ட் வந்து ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு and அது வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸ் ஆயிருக்கு. who dropped the pen? ருச்சிதா dropped the pen. what did ருச்சிதா drop? ருச்சிதா dropped the pen. சோ நீங்க வந்து verb கிட்ட இருக்கிற verb கிட்ட क्वेश्चन கேட்கப்பையில உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கிடைச்சிட்டா அது transitive verb. and செகண்ட் என்னது? சப்ஜெக்ட், அதாவது சப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட் வந்து உங்களோட ஆக்ஷன் பாஸ் ஆகணும். அண்ட் மெயினா பாருங்க, இது எல்லாத்துலயுமே பாருங்க, இந்த எல்லா சென்டென்ஸ்லயுமே உங்களோட ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். சோ ஆப்ஜெக்ட் இல்லாம சப்ஜெக்ட்ல இருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி உங்களுக்கு வந்து ஆக்ஷன் பாஸ் ஆகும்? சோ இந்த ரூல்ல நீங்க புரிஞ்சுக்கலாம். லைக் சென்டென்ஸ்ல வந்து ஆப்ஜெக்ட் இஸ் மஸ்ட். சோ வித்அவுட் ஆப்ஜெக்ட் transitive verb வந்து உங்களால ஃபார்ம் பண்ணவே முடியாது. அதான் இங்க மென்ஷன் பண்ணிக்க பாருங்க, ஆக்ஷன் that passes from subject to the object. இப்போ ஆப்ஜெக்ட் இல்லனா சப்ஜெக்ட் எங்க ஆக்ஷனை போய் பாஸ் பண்ணும்? சோ அது வந்து நெக்ஸ்ட் டு இம்பாசிபிள். சோ அதனால தான் எப்பவுமே ஆச்சுக்கோங்க, transitive verbsல வந்து object is really must. சோ இப்போ வாங்க நம்ம வந்து intransitive verbனா என்னதுன்னு பார்க்கலாம். So இப்போ வாங்க intransitive verbsனா என்னதுன்னு பார்க்கலாம். Intransitive verb is the exact opposite of transitive verb. அதாவது transitive-ல நம்ம என்ன பார்த்துப்போம்? transitive verb நீங்க இப்போ ஒரு சென்டென்ஸ்ல இருக்குதுனாலே ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பார்ப்பீங்க? அந்த சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையா? இப்போ அந்த சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் இல்லனா நீங்க அதை வந்து டைரக்டா ஸ்கிப் பண்ணிடுவீங்க. அது வந்து transitive verb-ஏ கிடையாது. பட் அந்த சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் இல்லனா அது transitive verb இல்லனா அது என்னது? அது வந்து உங்களோட intransitive verb. சோ இப்போ நம்ம intransitive verb பத்தி தான் பார்க்க போறோம். டெஃபினிஷனோட பார்க்கலாம். indicates the state
or an action that is quite complete itself. அதாவது என்னன்னா இப்போ வந்து அந்த verb வந்து உங்களுக்கு ஸ்டேட், அதாவது அது என்ன ஸ்டேட்ல இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் அதை represent பண்ணும், ரெண்டாவது அது ஆக்ஷனை represent பண்ணும். அதாவது உங்களுக்கு as I said a sentence is always made up of a subject, verb and object. and already நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பேன் எந்த ஒரு சென்டென்ஸையுமே உங்களால verb இல்லாம ஃபார்ம் பண்ணவே முடியாது. இது நான் ப்ரீவியஸ் லெக்சர்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லிப்பேன். ஸோ ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அதுல verb வந்து mandatory, it is really important. verb இல்லாம உங்களால எந்த சென்டென்ஸையுமே ஃபார்ம் பண்ண முடியாது, அது next to impossible. ஸோ இப்போ என்னன்னா இங்க பாருங்க, indicates a state, அதாவது அது என்ன ஸ்டேட்ல இருக்குன்னு அது மென்ஷன் பண்ணும், or an action that is quite complete itself. quite complete itselfனா என்னதுன்னா அது வந்து உங்களோட சப்ஜெக்ட் அண்ட் verb, சப்ஜெக்ட் அண்ட் verb இருந்தாலே போதும். அண்ட் இந்த ரெண்டுமே சப்ஜெக்ட் அண்ட் verb வச்சு மட்டுமே நீங்க வந்து ஒரு சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். அண்ட் அந்த சென்டென்ஸ் நீங்க ஃபார்ம் பண்ணிக்கிங்கல்ல, அப்படி ஒரு சென்டென்ஸ் எக்ஸிஸ்டா இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கணும். ஸோ அப்படி உள்ள ஒரு சென்டென்ஸ் தான் நம்ம வந்து intransitive verb, அப்படி ஒரு verb தான் நம்ம வந்து intransitive verbன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க செகண்ட் ரூல்ல என்ன மென்ஷன் பண்ணிக்கோன்னா action does not passes to subject, sorry to the object. அதாவது ஆக்ஷன் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸ் ஆகாது. நம்ம டிரான்சிட்டிவ்ல என்ன சொல்லிப்போம், ஆக்ஷன் வந்து சப்ஜெக்ட்ல இருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸ் ஆகுது. பட் இன்ட்ரான்சிட்டிவ்ல வந்து உங்களுக்கு ஆக்ஷன் வந்து சப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட் பாஸ் ஆகாது. அண்ட் பிகாஸ் சென்டென்ஸ்ல என்ன இருக்கும், வெறும் சென்டென்ஸ்ல உங்களுக்கு சப்ஜெக்ட் பிளஸ் verb, இதுதான் உங்களோட intransitive verb. So intransitive verb குள்ள சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னா subject and verb, and இந்த subject and verb மட்டுமே உங்களுக்கு ஒரு complete sense கொடுக்கணும். அதாவது பாருங்க quite complete itself, அதாவது அது மீனிங்கோட இருக்கணும். அப்பனா நம்ம அதை வந்து intransitive verbன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரூல் என்னன்னா உங்களோட intransitive verb வந்து does not இல்லனா அது வந்து passive voiceக்கு applicable ஆகாது. ஸோ இப்போ வந்து passive voiceனா என்னதுன்னு ஆல்ரெடி நான் லாஸ்ட் லெக்சர்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது passive voiceனா என்னது, அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், இன்ஃபேக்ட் நம்ம டீட்டெயில்டா போல பட் ரஃபா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன் passive voiceனா என்னது. ஸோ அதுதான், ஸோ passive voiceலயும் உங்களோட intransitive verbs வந்து யூஸ் ஆகாது. எப்படி யூஸ் ஆகாது அண்ட் எதுக்காக அது applicable ஆகாதுன்னு நான் ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பாருங்க transitive verbs குள்ள சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதாவது quite complete itself, subject and verb வச்சு மட்டுமே எப்படி நம்மளால ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியும் ஆப்ஜெக்ட் இல்லாம. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, we laughed. we வந்து உங்களோட சப்ஜெக்ட், laughed வந்து உங்களோட verb. So it makes a complete sentence, right? இப்போ நாங்க நிறைய பேர் இருந்தோம், we it's not a singular word, it's a plural form and it's a first person. So என்னது we வந்து உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நாங்க எல்லாருமே சிரிச்சோம். So it makes sense, right? அது வந்து உங்களுக்கு ஒரு complete meaning கொடுக்குது, நாங்க எல்லாருமே சிரிச்சோம். So that is what over here we laughed. இதுல உங்களுக்கு ஆப்ஜெக்ட்ல requirement இருந்துச்சா இல்ல, பட் அது உங்க சென்டென்ஸ்க்கு வந்து மீனிங் கொடுத்துச்சு. So இதுதான் உங்களோட intransitive verb. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, few birds flew away, அதாவது சில பறவைகள் பறந்து போயிட்டாங்க. இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, few birds இது உங்க சப்ஜெக்ட், flew உங்களோட verb, around. இப்போ around வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் இல்ல, around is not an object, but around என்னதுன்னு இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, fluங்கிறது இது உங்களோட verb. இப்போ நான் என்ன சொல்லிருக்கேன், verb பத்தி கொஞ்சம் அதிகமா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அதாவது வந்து அவங்க வந்து அரவுண்ட்னா சுத்தி. ஸோ few birds flew away, flew around, sorry flew around, அதாவது அவங்க பறந்து போயிட்டாங்க எல்லா பக்கத்துலயுமே. ஸோ நான் என்ன சொல்லிருக்கேன், அதிகமான ஒரு இன்ஃபர்மேஷன் இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் verb பத்தி. ஸோ அதை தான் நம்ம வந்து adverbன்னு சொல்லுவோம். ஸோ adverbனா என்னதுன்னு டீடைல்டா நம்ம வந்து நெக்ஸ்ட் டாபிக்ல கவர் பண்ணலாம். அதாவது நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம adverb பத்தி தான் பார்க்க போறோம். அந்த டைம்ல நான் உங்களுக்கு டீடைல்டா adverbனா என்னதுன்னு சொல்றேன். பட் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, what is an adverb? An adverb is a word which gives more meaning to a verb or an adjective. இப்போ பாருங்க நம்ம வந்து adjective கிளாஸ்லயே கவர் பண்ணிப்போம். adjectiveனா என்னது, a word which gives more meaning to a noun. adjective is a word which gives more meaning to a noun. அதுதான் வந்து நம்ம வந்து adjectiveன்னு சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி adverbனா என்னது, adverb வந்து உங்களோட verb-க்கும் adjective-க்கும் அதிகமான ஒரு மீனிங் கொடுக்கும். ஸோ அதுதான் வந்து நம்ம adverbன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இப்போ வந்து the flower is beautiful, the flower
ஃப்ளவர் வந்து உங்களோட நவுன். ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன், ஃப்ளவரை பற்றி அதிகமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். என்னது அது அழகா இருக்கு, இட்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ என்னது நான் வந்து நவுனை பற்றி அதிகமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கேன், இட் இஸ் பியூட்டிஃபுல். அந்த ஃப்ளவர் வந்து அழகா இருக்கு, அந்த பூ வந்து அழகா இருக்குது. ஸோ உங்களோட பியூட்டிஃபுல் வந்து உங்களோட ஆட்ஜெக்டிவ் ஆயிட்டு. ஸோ அதே மாதிரி தான் adverb என்ன பண்ணணும்னா உங்களோட verb பற்றி இல்லைன்னா இந்த பியூட்டிஃபுல் இல்லைன்னா இந்த adjective பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இப்போ பாருங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ். Ritesh sat down. Ritesh is your subject, sat is your verb, and around வந்து உங்களோட object கிடையாது. ஸோ இங்கே பாருங்க Ritesh sat down, அவன் வந்து உட்கார்ந்துட்டான். Ritesh sat down. ஸோ இது வந்து உங்களோட intransitive verb. Third example பாருங்க, the car stopped suddenly. The car stopped suddenly. இப்போ பாருங்க the car இது வந்து உங்களோட subject, stopped இது வந்து உங்களோட verb, it is an action. சடனா நின்னுட்டு suddenly இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், stop இந்த ஆக்ஷன் வேர்டை பத்தி அதிகமான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், அது வந்து சடனா நின்னுட்டு, திடீர்னு நின்னுட்டு, சடனா. ஸோ இது வந்து உங்களோட adverb. So note it is not an object, இது வந்து உங்களோட adverb. Next பாருங்க the lion roars. The lion is a subject and roars is an object. The lion roars. So as simple as that. So எந்த சென்டென்சஸ்லாம் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் இல்லையோ and அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் மீனிங்கை கொடுக்குதோ அதுதான் வந்து நம்ம intransitive verb ன்னு சொல்லுவோம். அந்த சென்டென்ஸ்ல adverb வரலாம், that doesn't make any issue. adverb வரலாம் இல்ல adjective கூட வரலாம், that doesn't matter. but object இருக்க கூடாது, சென்டென்ஸ்ல object இருக்க கூடாது. as I said subject plus verb இருக்கலாம். இந்த verb கூட நீங்க additionally adjective add பண்ணிக்கோங்க இல்ல adverb add பண்ணிக்கலாம், but object இருக்க கூடாது. இப்போ பாருங்க நான் இங்க ஒரு ரூல் கொடுத்திருப்பேன், transitive verb வந்து passive voiceக்கு applicable இல்ல. எதுக்காக applicable இல்லன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு passive voiceல ஒரு சென்டென்ஸை வந்து நம்ம active to passivல கன்வெர்ட் பண்ணலாம். The judges announced the result. இதுல பாருங்க the judges உங்களோட subject, announced உங்களோட verb, the results உங்களோட object. active voice na என்னது, active voice na உங்களோட transitive verb தான். transitive verb கூட ரூல் என்னது, action passes from subject to object. so same தான் உங்களோட active voice. active voiceல என்னன்னா subject தான் உங்களோட actionஐ perform பண்றாங்க. almost same இத தான் நம்ம வந்து transitive verbலையும் கவர் பண்ணிப்போம். actionஐ வந்து subject தான் perform பண்ணுவாங்க, அதாவது subject தான் actionஐ perform பண்ணுவாங்க and அவங்க வந்து actionஐ வந்து objectக்கு pass பண்ணுவாங்க. so same as active voice. active voice is subject the action or doer. The doer of the action is the subject. so active voice ல எப்படி வரும், sentence plus verb plus object. action வந்து subjectல இருந்து objectக்கு pass ஆகும். இதுதான் உங்களோட active voice. almost the rules for active voice and transitive verbs are same. so இங்க பாருங்க action வந்து subjectல இருந்து objectக்கு pass ஆகுது. judges வந்து என்ன பண்ணிருக்காங்க, results வந்து announce பண்ணிருக்காங்க. subject தான் உங்களோட action ஓட doer. ஆக்ஷனோட டூவர் யார், ஆக்ஷனை யார் பெர்ஃபார்ம் பண்றா, உங்களோட சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ இதை நான் பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்றேன்னா எப்படி கன்வெர்ட் பண்ணுவேன், ஆல்ரெடி பாசிவ் வாய்ஸை பத்தி நான் சொல்லிப்பேன். பாசிவ் வாய்ஸ்னா என்னது, பாசிவ் வாய்ஸ்னா என்னது, உங்களோட ஆக்ஷன் வந்து உங்களோட சப்ஜெக்ட்டுக்கு பாஸ் ஆகுது. இதுல என்ன ஆகும், ஆக்ஷன் தான் சப்ஜெக்டோட டூவர். ஆக்ஷன் அதாவது ஆக்ஷன் தான் உங்களோட சப்ஜெக்டோட டூவர், அதாவது சப்ஜெக்ட் தான் உங்களோட ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் பாசிவ் வாய்ஸ்ல என்ன ஆகும்னா உங்களோட ஆக்ஷன் வந்து சப்ஜெக்ட்டுக்கு பாஸ் ஆகும். ஆக்ஷன் வந்து இதுல வந்து சப்ஜெக்ட் வந்து உங்களோட ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணாது, சப்ஜெக்ட் உங்களோட ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணாது. பட் உங்களோட ஆக்ஷன் வந்து உங்க சப்ஜெக்ட்டுக்கு பாஸ் ஆகும், அதாவது ஆக்ஷன் வந்து ஆப்ஜெக்ட்ல இருந்து சப்ஜெக்ட்டுக்கு பாஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, the results were announced by the judges. ரிசல்ட்ஸ் வந்து யார் அனௌன்ஸ் பண்ணா, ஜட்ஜஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த சென்டென்ஸ் பாருங்க, ஜட்ஜஸ் வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க அண்ட் இதுல வந்து ரிசல்ட்ஸ் வந்து யார் அனௌன்ஸ் பண்ணா, ஜட்ஜஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இதுல பாருங்க சப்ஜெக்ட் verb and object வரும், இது உங்களோட ஆக்டிவ் வாய்ஸ். பட் பாசிவ் வாய்ஸ்ல என்ன ஆகுது, ஆப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் சப்ஜெக்ட். அதாவது இதுல வந்து உங்களோட சப்ஜெக்ட் வந்து அதாவது உங்களோட ஆக்ஷன் வந்து இங்க வந்து சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம் பண்ணல, ஆக்ஷன் வந்து உங்களோட சப்ஜெக்ட் பெர்ஃபார்ம் பண்ணல. சோ அதுதான் இங்க மென்ஷன்ட் ஆயிருக்கு. இப்போ பாருங்க இந்த சென்டென்ஸ் இருக்குதா, were announced by the judges. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க, the judges announced. இப்போ இந்த சென்டென்ஸ்ல உங்களுக்கு ஆப்ஜெக்ட்டே இல்லனா உங்களால இந்த சென்டென்ஸை வந்து பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்ண முடியுமா, முடியாது. நெக்ஸ்ட் இம்பாசிபிள். பிகாஸ் ஆப்ஜெக்ட் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இங்க டினோட் பண்றோம்.
object தான் வந்து நம்ம first denote பண்றோம். அதாவது பாருங்க, the results were announced by the judges. The judges announced the results. Subject, verb and object. கரெக்டான ஒரு ஃப்ளோல போகுது. பட் passive voiceல என்ன பண்றோம், நம்ம ரிவர்ஸ் பண்றோம். அதாவது வந்து ஆக்ஷன் வந்து சப்ஜெக்ட்டுக்கு பாஸ் ஆகுது. சோ இங்க பாருங்க, ஆக்ஷன் வந்து எங்க பாஸ் ஆகுது, சப்ஜெக்ட்டுக்கு பாஸ் ஆகுது. சோ அதனால தான் நம்மளால passive voice வந்து intransitive verbக்கு யூஸ் பண்ண முடியாது. why? because உங்களோட intransitive verbல உங்களோட ஆப்ஜெக்ட் இல்லவே இல்லை. intransitive verbல ஆப்ஜெக்ட்டே இல்லைன்னா எப்படி உங்களுக்கு இந்த ஃபார்மேஷன் வரும், அதாவது எப்படி ஆக்டிவ்ல இருந்து நீங்க passive voiceக்கு கன்வெர்ட் பண்ணுவீங்க. சோ அதனால தான் intransitive verbல எப்பவுமே உங்களோட passive voice applicable ஆகாது. சோ ஐ ஹோப் உங்களுக்கு இது புரிஞ்சுக்கும்னு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம சில வேர்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்க, bird, flies. bird flies இது நான் எழுதுனா ஒரு கம்ப்ளீட் சென்ஸ் மேக் ஆகுது, bird flies னு. ஓகேவா? இப்போ வந்து பறவைகள்லாம் பறக்கும். இட் மேக்ஸ் a complete sense. இதுல உங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை. subject and verb, it makes a complete sense. இது வந்து உங்களோட transitive verbல வருது. பட் இதுவே பாருங்க, இந்த சென்டென்ஸ்ல வந்து நான் இப்போ பாருங்க, he flies. he flies. இது subject, இது verb. இதுல ஆப்ஜெக்ட் இல்ல, சப்ஜெக்ட் அண்ட் verb. இதுல பாருங்க சப்ஜெக்ட் அண்ட் verb இருந்துச்சு, இதுல பாருங்க சப்ஜெக்ட் அண்ட் verb இருந்துச்சு. பட் this makes a complete meaningful sentence, right? அதாவது birds fly. birds வந்து பறக்காங்க. உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிட்டு பறவை பறப்பாங்க. he flies. ஒரு ஹியூமனால பறக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. he flies. he flies what? what does he fly? சோ இதுல வந்து உங்களுக்கு மீனிங்கே இல்ல. அதாவது சப்ஜெக்ட் அண்ட் verb இருக்கு, பட் அந்த சென்டென்ஸ்ல மீனிங்கே இல்ல. சோ இது வந்து உங்களோட intransitive verb கிடையாது. So as I said, intransitive verbல வந்து subject and object இருக்கணும், but it should make a complete meaning. It should be quite complete itself. அதாவது subject and verb உங்களோட sentence குள்ள complete meaning கொடுக்கும். இப்போ இங்க பாருங்க, he flies. he flies what? இப்போ நான் இது பக்கத்துல he flies a kite ன்னு எழுதணும். he flies a kite. இப்போ he flies a kite ன்னு நான் இந்த சென்டென்ஸ் எழுதுனா இங்க பாருங்க, he subject, flies வந்து உங்களோட verb, kite வந்து உங்களோட ஆப்ஜெக்ட். இது வந்து பாருங்க, he flies a kite. what does he flies? he flies a kite. உங்களுக்கு இது வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸ் ஆகுது, பட் இதுல என்னது உங்களோட ஆப்ஜெக்ட் யூஸ் ஆகுது. சோ இது வந்து உங்களோட transitive verb ஆகும். he flies இந்த வேர்ட் மட்டும் இருந்தா இது உங்களோட intransitive verb. சோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ரெண்டு இடத்துலயுமே நான் சேம் verb தான் யூஸ் பண்ணிருக்கேன், பட் மெயினா இருக்கிற சப்ஜெக்ட்ட பாருங்க, சப்ஜெக்ட் எப்படி யூஸ் ஆயிருக்குதுன்னு. சோ அக்கார்டிங்லி நீங்க டிஸ்டிங்விஷ் பண்ணணும். லைக் அந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் மீனிங் கொடுத்தா மட்டும்தான் அது உங்களோட intransitive verb ஆகும். தட் இஸ் within subject and verb. அதுவே அது உங்களுக்கு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கலன்னா அது உங்களோட transitive verbல, அதாவது intransitive verbல வராது. So I hope உங்களுக்கு இது புரிஞ்சுக்கும்னு. இப்போ வாங்க சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கவர் பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் கவர் பண்ணலாம். இங்க வந்து நான் டோட்டலா வந்து 10 எக்ஸாம்பிள்ஸ் எழுதி வச்சிருக்கேன். So I'm not going to solve all the 10 examples. 5 நான் சால்வ் பண்ணுவேன், 5 உங்களுக்கு ஹோம்வொர்க்ல கொடுப்பேன். So அந்த 5 குள்ள ஆன்சர்ஸையுமே நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல டிராப் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு சால்வ் பண்ணையில ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல டிராப் பண்ணிருங்க. சோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா I live in a city. சோ இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, I live in a city. சோ இதுல வந்து I வந்து உங்களோட சப்ஜெக்ட், live வந்து உங்களோட verb, in a city பாத்தீங்கன்னா இது வந்து உங்களோட ஆப்ஜெக்ட். சோ இப்போ பாருங்க, சென்டென்ஸ்ல வந்து சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் ஆப்ஜெக்ட் வந்தாலே ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்ப்போம், அது transitive verb இல்லையான்னு பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் அக்கார்டிங்லி பாருங்க, இது வந்து transitive verb ஆயிடுச்சு. அண்ட் தென் அடுத்த ரூல் என்னது, சென்டென்ஸ்ல வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கு. சோ நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்றோம் இது வந்து transitive verb னு. பட் 100% நம்ம கன்ஃபார்ம் பண்ணல. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், ஆக்ஷன் வந்து சப்ஜெக்ட்ல இருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸ் ஆகுதா இல்லையான்னு. சப்ஜெக்ட் என்னது, I. அதாவது நான் வந்து சிட்டில இருக்கிறேன். that means I live in a city. so நான் எங்க இருக்கேன், சிட்டில இருக்கிறேன். so ஆக்ஷன் வந்து சப்ஜெக்ட்ல இருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸ் ஆகுது. சப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட் வந்து, அதாவது சப்ஜெக்ட்ல இருந்து ஆப்ஜெக்ட்க்கு வந்து உங்களோட ஆக்ஷன் வந்து பாஸ் ஆகுது. அதனால இது வந்து live வந்து உங்களோட transitive verb. TV na transitive, IV na intransitive னு டெவலப் பண்ணுவேன். So I hope உங்களுக்கு first example புரிஞ்சிருக்கும். I live in a city, I வந்து subject, live வந்து verb, city வந்து உங்களோட object. So subjectல இருந்து objectக்கு உங்களோட action வந்து பாஸ் ஆகுறதுனால இது வந்து உங்களோட transitive verb. இப்போ பாருங்க, செகண்ட் சென்டென்ஸ் வந்து உங்களுக்குள்ள homework. Third sentence பார்க்கலாம். I hardly touched your car. பாருங்க, I hardly touched your car. I வந்து உங்களோட subject, I வந்து உங்களோட சப்ஜெக்ட். அடுத்த வேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா hardly.
ஸோ ஹார்ட்லியும் வந்து ஐ கூட ஹார்ட்லியும் வந்து உங்களோட சப்ஜெக்டாக தான் வரும். ஸோ ஐ ஹார்ட்லி வந்து உங்களோட சப்ஜெக்ட், டச்ட் வந்து உங்களோட verb, your car இது வந்து உங்களோட ஆப்ஜெக்ட். இப்போ பாருங்க, I hardly touched your car. இதுல வந்து subject plus verb plus object, அதாவது மூணுமே இருக்கு, subject verb and object. ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம், நம்மளுக்கு கிளியர் ஆயிட்டு சப்ஜெக்ட் plus verb plus object இருக்கிறதுனால இது உங்களோட வந்து transitive verbல வரும். அதுக்கப்புறம் பாருங்க, ஆக்ஷன் வந்து சப்ஜெக்ட்ல இருந்து ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸ் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. ஐ ஹார்ட்லி உங்களோட சப்ஜெக்ட், இது வந்து ஆக்ஷன் வந்து டச் கூட ஆக்ஷன் வந்து உங்க காருக்கு பாஸ் ஆகுதா? எஸ், இட் இஸ் பாசிங் டு யோர் கார். அதனால இது உங்களோட transitive verb. இப்போ பாருங்க, நம்ம நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, உங்களோட ஃபோர்த் சென்டென்ஸ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, at last the big day arrived. இப்போ பாருங்க, இதுல என்ன இருக்குதுன்னா at last the big day arrived. இதுல சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் வந்து உங்களோட the big day. இதுல வந்து at last வந்து உங்களோட வந்து சப்ஜெக்ட் கிடையாது. நம்ம ஜெனரலா இப்போ சில சென்டென்ஸ்க்கு முன்னாடி ஓவரா எக்ஸாஜரேட் பண்ணி மென்ஷன் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம சொல்லுவோம் oh my god எப்படி. ஸோ அதே மாதிரி தான் at last வந்து உங்களோட சப்ஜெக்ட்ல கன்சிடர் ஆகாது. the big day arrived வந்து தான் உங்களோட சப்ஜெக்ட் வரும். ஸோ இப்போ பாருங்க, the big day வந்து உங்களோட சப்ஜெக்ட் ஆயிட்டு, arrived வந்து உங்களோட verb ஆயிட்டு. ஸோ இங்க பாருங்க, இந்த சென்டென்ஸ்ல வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட் இல்லை, சென்டென்ஸ்ல உங்களுக்கு ஆப்ஜெக்ட் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை பார்ப்போம், இது வந்து ஆப்ஜெக்ட் இல்லைன்னா இது இன்ட்ரான்சிட்டிவ்ல போயிட்டு, இன்ட்ரான்சிட்டிவ்ல போயிட்டு நம்மளால டைரக்டா பிளைண்ட்லியா சொல்ல முடியாது, இது இன்ட்ரான்சிட்டிவ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ரூல் அப்ளை ஆயிட்டு, தட் இஸ் சப்ஜெக்ட் பிளஸ் verb இருக்குது. ரெண்டாவது என்ன பார்க்கணும், இது வந்து கம்ப்ளீட் மீனிங்கை வந்து ரீப்ரசென்ட் பண்ணுதா இல்லையான்னு பார்க்கணும். ஆப்ஜெக்ட் இல்லைன்னா ஆக்ஷன் வந்து உங்களோட ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸே ஆகாது. ஸோ forget about it. இப்போ பாருங்க, the big day arrived, இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் மீனிங் சென்ஸ் கொடுக்குதா இல்லையான்னு பாருங்க. at last வந்து மறந்துடுங்க, the big day arrived. இப்போ இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் சென்ஸ் கொடுக்குதா இல்லையா? the big day finally arrived. அதாவது இந்த பிக் டே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் வந்துட்டு, கடைசியா இந்த பெரிய நாள் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நாள் அரைவ் ஆயிட்டு, அதாவது வந்துட்டு. ஸோ the big day arrived, it is making a complete sense, அதாவது மீனிங் கொடுக்குது அந்த சென்டென்ஸ்க்கு. அதனால இது வந்து உங்களோட intransitive verb. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுட்டு என்னதுன்னு, transitive and intransitive இதுக்கு ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் என்னதுன்னு. ஃபிஃப்த் சென்டென்ஸ் நீங்க ஹோம்ஒர்க்ல கவர் பண்ணுவீங்க. செகண்ட் வந்து உங்களோட ஹோம்ஒர்க், ஃபிஃப்த் உங்களோட ஹோம்ஒர்க். ஃபிஃப்த் சென்டென்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். ஃபாத்திமா வாஸ் பிக்கிங் வைல்ட் ஃப்ளவர்ஸ். ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க, சப்ஜெக்ட் இருக்கா, verb இருக்கா, ஆப்ஜெக்ட் இருக்கான்னு, அண்ட் அக்கார்டிங்லி மூவ் பண்ணுங்க. செகண்ட் சென்டென்ஸ்ல அதே மாதிரி தான், சப்ஜெக்ட் இருக்கா, verb இருக்கா, ஆப்ஜெக்ட் இருக்கான்னு பாருங்க, அண்ட் அக்கார்டிங்லி மூவ் தி சென்டென்ஸ். சென்டென்ஸ்ல ஆப்ஜெக்ட் இல்லைன்னா அது வந்து இன்ட்ரான்சிட்டிவ்ல வரும், பட் செக் whether it is making a complete sense or no. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, லீலா will soon turn 18. Leela will soon turn 18. இந்த சென்டென்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் அண்ட் சப்ஜெக்ட், verb and ஆப்ஜெக்ட் இருக்கான்னு பார்ப்போம். லீலா வந்து உங்களோட சப்ஜெக்ட், லீலா வந்து உங்களோட சப்ஜெக்ட். அடுத்தது பாருங்க, will soon turn 18 மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்போ பாருங்க, will soon turn 18, இதுக்கு அடுத்து என்ன, will soon உங்களோட verb, turn 18 வந்து உங்களோட ஆப்ஜெக்ட், will soon. இப்போ பாருங்க, லீலால இருந்து ஆக்ஷன் வந்து உங்களோட ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸ் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணிட்டோம், சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம ஒரு கெஸ்க்கு வந்திருப்போம், இது இன்ட்ரான்சிட்டிவ் verbன்னு. ஸோ அடுத்தது பாருங்க, சப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸ் ஆகுதான்னு பாருங்க. லீலா வந்து சீக்கிரமாவே 18 ஏஜ்க்கு வந்துருவா. ஸோ நம்மளுக்கு வந்து தெரியும், லைக் சப்ஜெக்ட் வந்து உங்களோட ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து, அதாவது வந்து ஆக்ஷன் வந்து உங்களோட ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸ் ஆகும், கூடிய சீக்கிரமாவே பாஸ் ஆகும். இட் இஸ் டாக்கிங் அபவுட் ஃபியூச்சர், பட் ஆக்ஷன் பாஸ் ஆகுது. ஸோ அதனால இது வந்து உங்களோட transitive verb. They kept their promises. Again, this is your homework. Same as I said, subject பாருங்க, sentence first வந்து differentiate பண்ணுங்க, அதாவது segregation பண்ணுங்க. subject இருக்கா, verb இருக்கா, object இருக்கான்னு, and accordingly decide பண்ணுங்க அது வந்து transitive verb இல்ல intransitive verb ஆன. Next பாருங்க, she swims well. இது உங்களோட homework தான். It is quite a simple sentence. பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது transitive இல்ல intransitive ஆன. People rushed forward. இப்போ பாருங்க, people உங்களோட subject, rushed உங்களோட verb, it is an action word. rush பண்றாங்க, அதாவது வேக வேகமா மூவ் ஆயிட்டு இருக்காங்க. forward வந்து நீங்க முன்னாடி போறது, forward, moving forward. ஸோ இது வந்து உங்களோட ஆப்ஜெக்ட் கிடையாது. பட் நான் என்ன சொல்லிக்கேன், ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு வேர்டு வந்து அதிகமான ஒரு மீனிங் ஒரு வேர்புக்கு கொடுத்துச்சுன்னா, ஒரு ஆக்ஷன் வேர்டுக்கு இல்லைன்னா ஒரு அட்ஜெக்டிவ் கொடுத்துச்சுன்னா அது வந்து நம்ம adverbன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து உங்களோட adverb.
it is not an object. So confuse ஆகாதீங்க object and உங்களோட adverb. So இங்க பாருங்க people rushed forward. So people வந்து உங்களோட subject, verb வந்து உங்களோட rush. But it is making a complete meaning, right? It is making a complete sense. அதனால தான் இது வந்து உங்களோட intransitive verb. Sentenceல வெறும் subject and verb தான் இருக்கு and it is making a complete meaning to the sentence. அடுத்தது பாருங்க my heart beats fast. My heart beats fast. Subject பாருங்க, verb பாருங்க, object பாருங்க and இது வந்து உங்களோட homework. இது நான் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ண போறதில்ல, இத நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. So according to me நான் வந்து உங்களுக்கு first, third, fourth, sixth and ninth 5 sentences நான் சால்வ் பண்ணிருக்கேன். ரிமைனிங் 5 வந்து நான் உங்களுக்கு homework கொடுத்திருக்கேன். and நான் homeworkல கொடுத்தது ஆல்மோஸ்ட் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான். so I think உங்களால அதை சால்வ் பண்ண முடியும். சால்வ் பண்ணப்பல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கீழ கமெண்ட்ல டிராப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். I hope உங்களுக்கு இன்னைக்குள்ள லெக்சர் புரிஞ்சிருக்கும்னா, அதாவது transitive and intransitive verbனா என்னதுன்னு and அதை வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கணும் இது வந்து transitive verb இல்ல இது வந்து intransitive verb-ஆன்னு. so மெயினான டாபிக் verbsல பாத்தீங்கன்னா நம்மளோட மெயின் verb வந்து இன்னைக்கு நம்ம கவர் பண்ணிட்டோம். so நெக்ஸ்ட் லெக்சர்ல நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்பீச் அதாவது adverb. இன்னைக்கு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்டான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருப்பேன் adverb பத்தி, அதாவது which gives more meaning to a verb or an adjective. so நெக்ஸ்ட் லெக்சர்ல நம்ம வந்து adverb தான் கவர் பண்ண போறோம். so நெக்ஸ்ட் லெக்சர்ல வந்து உங்களை மீட் பண்றேன். until then bye.